அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? பள்ளிக்கரணை விஷயம். அந்த பொண்ணு வந்து யாதவ சமூகத்தை சார்ந்த பெண்மகள். இந்த தம்பி வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இதனாலே கொலை பண்ணிட்டாங்க. காரணம் இதுதான். ஏங்க அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா இருந்த சாதி கலவரம் நேரா இப்ப இங்கே வந்துருச்சுங்க. சென்னைக்கு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நீ சொன்ன மாதிரி சென்னையில தான் சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்கே வந்துருன்னா இது வந்து திராவிட மாடலுக்கு விடப்பட்ட சவால். பெரியார் திடல்ல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணவங்கள காப்பாத்துவதற்கு துப்பு இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரன் கேட்க மாட்டானா? நம்ம இப்ப சங்கிகளை வந்து எதிர்க்கிறோம். மோடி எதிர்க்கிறோம். அமித்ஷாவை எதிர்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நமக்குள்ளே சாதி இருக்கு. விழுப்புரத்தில் ஒரு தந்தை வந்து கோர்ட்டில் வந்து பேசுகிறாருங்க. என் மகளை 19 வயது மகளை நான் தான் கழுத்தை அறுத்து கொண்டேன். ஏன் கொலை செய்தேன் என்றால் அந்த பொண்ணு வந்து மாற்று சமூகத்தை கல்யாணம் செஞ்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற நீதிபதி அதிர்ச்சி ஆகிறாரு. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. ஏன் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சாதி வெறி எப்படா உனக்கு வந்துச்சு அப்படின்போது அவன் சொல்கிறேன், என் சாதி வெறி வந்து என் பிள்ளையை நான் கொலை பண்ணுவேன்னா சுற்றி இருக்கிற என் பூரா என்னை வந்து ரொம்ப என்னை மிரட்டிட்டாங்க. ஐநா சபையிலே ரெக்கார்டு இருக்குங்க. இந்தியாவில் வந்து ஆண்டு ஒன்றுக்கு 5000 ஆணவ கொலை நடக்குதான். ரெக்கார்டு சொல்கிறாங்க 5000 ஆணவ கொலைகள். இது உண்மையிலேயே வந்து நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று. சட்டங்கள் வலிமையானதான் அது தடுக்கப்படும். அது ஏன் இதுவரைக்கும் செய்யலை? நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேங்க. கூட்டில் இருந்தாலும் இதையாவது ஒரு காரணமாக வைத்து ஆணவ சட்டத்தை தடுப்பதற்கான தனி சட்டத்தை தயவு செய்து உருவாக்குங்கள். ஒருத்தர்கள் காதல் திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தனியா? ஆமாங்க, மாற்று சமூகத்தில் திருமணம் நடந்தாலே வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஆனால் இவங்க கொடுக்கலையே. இது காரணமே அந்த குழந்தை இறந்ததற்கு அந்த பையன் வந்து செத்ததுக்கு யார் காரணம்னா தமிழக போலீஸ் தாங்க. நேரடியாக சொல்கிறேங்க. இதையாவது தமிழக முதல்வர் உறுதியாக அதை பார்வையிட்டு அது என்னென்ன தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். பள்ளிக்கரணையில ஆணவ கொலை நடந்தது கடந்த பிப்ரவரி மாதம். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். என்ன ஒரு கேள்வினா, சென்னையிலலாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. நம்ம எல்லாருமே அதை குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா சென்னையிலையும் சாதிய அந்த ஒரு தலைக்கணம் இருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவம் உறுதிப்படுத்துச்சு நான் நம்புறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இல்லை, சம்பவம்? இது ரொம்ப வெட்ககரமான செயல்பாடு. அதாவது அங்கே நடந்துச்சு. யாரு? அவர் தம்பி பேர் சங்கர். இறந்து போயிட்டார். கௌசல்யா கூட இன்னைக்கு போராடி அவங்களுக்காக தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அது அந்த பக்கத்து உடுமலை அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா நம்ம இளவரசன் கொலையை பண்ணிவிட்டாங்க. திவ்யா வந்து இப்போ என்னாச்சுன்னு தெரில. இருந்தாலும் கூட அங்கே வந்து சில போராடி கிராடி அதற்கான சட்டங்கள்லாம் வந்து இது பண்ணி இது பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒரு யுவராஜ் யுவராஜ் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோகுல்ராஜை காலி பண்ணி விட்டேன். கரெக்டாக தான் யுவராஜ் கொலை பண்ண கொலகார பாவி. ரைட்டா? அவனையும் தூக்கி இப்போ உள்ளே ஓட்டாங்க. இப்போ இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரம் நடந்துச்சு. இந்த பக்கத்து கூட கண்ணகி முருகேசன் கூட சொல்லுவாங்க. விழுப்புரத்தில் இங்கிட்ட என்னமோ ஒரு பொண்ணு பேரை சொல்லுவாங்க. கடலூரில். இதெல்லாம் அந்த பக்கத்துங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை தாங்காமத்தான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதியை ஒழிக்கணும்னா நீங்கள் நகரங்களை நோக்கி செல்லுங்கள். புரட்சி அம்பேத்கர் சொன்னதுங்க. சாதி ஒழிய வேண்டும் என்றால் பல காரணிகள் இருக்குது. நீங்கள் கிராமத்தில் இல்லாமல் நகரத்தை நோக்கி போங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பொழப்பை மட்டும் பார்க்கலாம். அங்கே சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்றது புரட்சி அம்பேத்கரோட கேஸ் ஸ்டடி. அதை நோக்கி தான் பல பேர் இங்கே வந்துட்டாங்க. அப்படி வந்து இங்கேயும் இவங்க சாதியோடய வந்திருக்கிறாங்க. இப்போ பள்ளிக்கரணை நடக்கிறது என்றால் இது உண்மையிலேயே கேவலம் தான், வெட்கக்கேடு தான், மானக்கேடு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இதற்கு வந்து தொடர்ந்து இப்போ சோசியல் மீடியா இப்போ நீ கேள்வியாவது கேட்குறீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெளியே கூட கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கேட்டோம்னா அவன் மாடு விட்டு செத்து போயிட்டான்டா, அவன் விஷம் குடித்து செத்து போயிட்டாங்கடா, இல்லை ஏதோ வீட்டில் ஏதோ பிரச்சனை அவனை தலையில் ஏதோ விழுந்துருச்சான்னு கொஞ்சம் முடிச்சுடுவாங்க சோடியை. அப்படியே முடிப்பாங்க. ஒரு பெண் மகளை வந்து தாய் தகப்பனை உங்களுக்கு முக்கியமாக ரெக்கார்ட் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். விழுப்புரத்தில் ஒரு தந்தை வந்து கோர்ட்டில் வந்து பேசுகிறாருங்க. என் மகளை 19 வயது மகளை நான் தான் கழுத்தை அறுத்து கொண்டேன். ஏன் கொலை செய்தேன் என்றால் அந்த பொண்ணு வந்து மாற்று சமூகத்தை கல்யாணம் செஞ்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற நீதிபதி அதிர்ச்சி ஆகிறாரு. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. ஏன் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சாதி வெறி எப்படா உனக்கு வந்துச்சு அப்படின்போது அவன் சொல்கிறேன், என் சாதி வெறி வந்து என் பிள்ளையை நான் கொலை பண்ணுவேன்னா சுற்றி இருக்கிற என் பூரா என்னை வந்து ரொம்ப என்னை மிரட்டிட்டாங்க. என்ன உன் பிள்ளையை நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு அந்த கோவத்தில் நான் அப்படி பண்ணிவிட்டேன்னு ரெக்கார்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் ஐநா சபையிலே ரெக்கார்டு இருக்குங்க. இந்தியாவில் வந்து ஆண்டு ஒன்றுக்கு 5000 ஆணவ கொலை நடக்குதான். ரெக்கார்டு சொல்கிறாங்க 5000 ஆணவ கொலைகள். இது உண்மையிலேயே வந்து நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று. சட்டங்கள் வலிமையானதான் அது தடுக்கப்படும். அது ஏன் இதுவரைக்கும் செய்யலை?
நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேங்க கூட்டணியில் இருந்தாலும். இதையாவது ஒரு காரணமாக வைத்து ஆணவ சட்டத்தை தடுப்பதற்கான தனி சட்டத்தை தயவு செய்து உருவாக்குங்கள். ஏன்னா நம்மலாம் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். சமூக நீதின்றோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மோடியை எதிர்க்கிறோம். சனாதனவாதிகளை எதிர்க்கிறோம்னா, இமிடியேட்டா நிச்சயமாக நாங்கள் அவர் செய்வார் என்று நம்புகிறோம். இப்ப எங்க தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு கர்நாடகாவுக்கு. நாளைக்கு வந்துருவாரு. வந்தமே எங்க தலைவர கூட்டிட்டு போய் நாங்க முதல்வர பார்க்க போறோம். கட்சியோட இளைஞரணி பார்க்க போகுதுங்க. முதல்ல ஆணவ சட்டத்தை நீங்க சட்டத்தை கொண்டு வாங்கணும். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனை தலையிட்டது யாருன்னா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? பள்ளிக்கரணை விஷயம். அந்த பொண்ணு வந்து யாதவ சமூகத்தை சார்ந்த பெண்மகள். இந்த தம்பி வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இதான் அங்க இருக்கிற பிரச்சனையே. இதனாலே கொலை பண்ணிட்டாங்க. காரணம் இதுதான். ஆனா இது பூரா எவிடன்ஸ் கதிர்ன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதே மாரி இதுக்கான அட்வொகேட் யார் இருந்தவங்கல்ல, பாப்பா மோகன். எல்லாம் சிறப்பான ஆட்கள் தான். இதுக்கு பின்னாடி இருந்து விடுதலை சிறுத்தைகளும் இயங்கி கொண்டிருந்துச்சு. ஏன்னா அவன் செத்த பிறகு, கொலை செய்த பிறகு, அத வந்து கொலையா தான் இது பண்ணாங்களே தவிர, ஆணவ கொலையா செய்யல. எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்க பொறுப்பாளர் தான் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சும் கூட அந்த பெண்மகள் காரி துப்பிருச்சு. உங்க மேலயும் துப்பிருச்சு, என் மேலயும் துப்பிருச்சுங்க. இருக்கிற தலைவர் மேல பூரா துப்பிருச்சு. "டேய் உங்கள நம்பி நான் வாழ முடியாதுடா. நீங்க இப்படி இருக்கிறீங்கடா" அப்படின்னு போயிருச்சு. ஆனா அரசாங்கம் வந்து பாதுகாப்பு குடுத்திருந்தா அந்த பொண்ணு இறந்திருக்காது. அது கவுன்சிலிங் குடுத்திருந்தா இறந்திருக்காது. பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட இடத்துல இந்த காவலனுடைய கவனக்குறைவால தான் அவங்க தற்கொலை உறுதியாக, பண்ணிட்டாங்க. உறுதியாங்க. நான் அத நான் ஏத்துக்கிறேன்ல. எப்படின்னா, இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீதிமன்றம் வந்து சொல்றது, "நீ காதலர்களே இதெல்லாம் நீ கவனமா வச்சுக்கிருங்க, தெரிஞ்சுக்கிருங்க." நீதிமன்றம் என்ன வழிகாட்டல் சொல்லுதுன்னா, அரசாங்கத்துக்கும் புரியணும். ஒருத்தர்கள் காதல் திருமணம் செய்து விட்டார்கள் என்றால், அவர்கள் விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் போலீஸ் பாதுகாப்பு குடுக்கணுமா. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு மாற்று தனியா. சமூகத்துல ஆமாங்க. மாட்டு சமூகத்துல சமூகத்தில திருமணம் நடந்தாலே வந்து பாதுகாப்பு குடுக்கணுமா. ஆனா இவிங்க குடுக்கலையே. இது காரணமே அந்த குழந்தை இறந்ததற்கு, அந்த பையன் வந்து செத்ததுக்கு யாரு காரணம்னா தமிழக போலீஸ் தாங்க. நேரடியா சொல்றேங்க. இதையாவது தமிழக முதல்வர் உறுதியாக அத பார்வையிட்டு, அது என்னன்றத தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க அங்கொன்றும், இங்கொன்றுமா இருந்த சாதி கலவரம் நேரா இப்ப இங்க வந்துருச்சுங்க. சென்னைக்கு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன மாரி சென்னையில தான் சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்கேயே வந்துருன்னா, இது வந்து திராவிட மாடலுக்கு விடப்பட்ட சவால். ஏனென்றால் இந்த குழந்தைகள் இருவருமே குழந்தைகள் தான். அந்த பொண்ணு 19 வயசு இருக்கு. இவனுக்கு 21 வயசு இருக்கு. பாவம் அவ்வளவுதான் வயசு. இவன கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ண தற்கொலை பண்ணது 2 பேரும் எங்க திருமணம் பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? மக்களே தெரியுமா தெரியாதா உங்களுக்கு சொல்றேன். இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணது பெரியார் திடல். சுயமரியாதை திருமணம் தான் சுயமரியாதை பண்ணிருக்காங்க. நடந்தது ஆமா. பெரியார் திடலுங்க. அப்ப பெரியார் திடல்ல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணவங்கள காப்பாத்துவதற்கு துப்பு இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரன் கேட்க மாட்டானா? அப்ப அதுக்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தயவு செய்து தமிழக முதல்வர். இல்ல எதிர்க்கட்சி, ஆளும் கட்சிங்கிறத தாண்டி தலித்திய இயக்கங்கள் இங்க நெறைய இருக்காங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் தலித்திய இயக்கங்கள் என்ன செய்தாங்க சாதிய ஒழிக்கிறதுக்காக என்ன அப்படின்றத செஞ்சாங்கன்னா, இப்ப கேட்கிறேன். உட்கார்ந்து சங்கத்துல பேசியிருக்கேன் பாருங்க. இதுதான் செஞ்சிருக்கு. ஏன் முதலலாம் பேச முடியுமாங்க? நீங்க பாட்டுக்கு சும்மா கேள்வி கேட்கறீங்க. முதல்ல பேச முடியாதுங்க. நாங்கலாம் இதுல வந்து ஒவ்வொன்றையும் நான் பார்த்து வந்த ஆட்கள். அங்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில இது அங்கிட்டு தான் நடக்கும். மதுரை, ராமநாதபுரம், அந்த அந்த கடலூர் இந்த போட்டு தான் அதிகமா நடக்கும். சேலம்லாம் வெளியிலே தெரியாது. டக்குனு அந்த பிள்ளைய கொண்டு விடுவாய்ங்க. இல்லன்னா அந்த பயல போட்டு தள்ளிருவாய்ங்க. போட்டு தள்ளிட்டு மாடு குத்திருச்சுடா அப்படின்ருவாய்ங்க. இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாப்பா மோகன் வந்து இன்னைக்கு தண்டனை வாங்கி குடுத்துருக்கிறார்ல. கோகுல்ராஜ் அந்த கொலை வழக்குல யுவராஜ் தண்டனை வாங்கி குடுத்தது யாருங்க? அவர் தானே வாங்கி குடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு கௌசல்யா பக்கம் நிக்கிறது யாருங்க? யாரு? அவர் எவிடன்ஸ் கதிர் தானே. இப்ப நாங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம்ல. நிச்சயமாக இதுவே கடைசியாக இருக்கட்டும். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சொல்லுகிறோம். இதுதான் கடைசி ஒரு ஆணவ கொலையாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் பேசும்போது இதுதான் கடைசியா இருக்கும், இதுதான் கடைசியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ளயும் இல்ல இருக்குன்னு நான் நிச்சயமா, சொல்றேன். நிச்சயமா இதுதான் கடைசியா இருக்கும். நாங்க தமிழக முதல்வர் சந்திக்க போறோம். சந்திச்சு ஆணவ கொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை நிறைவேற்ற போறோம். தனி சட்டம் உருவாகுனா, அந்த பெண்மகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அது மட்டுமல்லாமல், "பெண் ஏன் அடிமையானாள்" என்ற புத்தகத்தை, தந்தை பெரியார் எழுதிய புத்தகத்தை ஒவ்வொரு கல்லூரியிலும் கட்டாய பாடமா வைக்க வேண்டும். இதெல்லாம் வைக்கணும்ங்க. ஒரு பெண்மகள் வந்து அந்த புக்க படிச்சுட்டாங்கன்னா இமயம் எழுதிய பெத்தவன் அப்படின்ற புத்தகமும் அவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக. அதுலயும் ஆணவ கொலை சம்பந்தமா ரொம்ப உருக்கமா ஒரு தந்தை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சமூகம் வந்து என்னை இந்த மாதிரி மாத்திடுச்சு அப்படின்ட்டு. அந்த தந்தையினுடைய வலி அதுல இருக்கும். ஆமாமா. அதுதான் சொல்றேன். இப்படிப்பட்ட இது பிரச்சாரம் இல்லங்க. இந்த பிரச்சாரம்லாம் செய்தா அந்த பொண்ணு ஏன் சாகுது? இல்ல ஒருவேளை பிரச்சாரம் ஒழுங்கா இருந்தா, அவன் ஏன் கொலை பண்றான்? கொலை பண்ணவன் அவன் அண்ணன் தானே. ஏன் கொலை பண்றான்? ரைட்ரா 2 பேரும் லவ் பண்றான், போயிட்டா ரைட் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்கல்ல. அப்ப அவனுக்கு வந்து சமுதாயம் வந்து எவ்வளோதான் பேசணும்னு கேட்காம இருப்பான். அமைதியா இருக்கணும்ல. ஏன் அப்படி இல்ல? இப்ப இவன் மேட்டர் வந்து நம்ம நேரடியா இன்வால்வ் நமக்கு தெரியுங்க. அது பேர் என்ன? இளவரசன் மேட்டரு. இளவரசன் மேட்டர்ல வந்து என்னைய நேரடியா சந்திச்சாப்புல. எங்க தலைவரையும் சந்திச்சாப்புல. நேரடியா பேசினேன். அந்த பையன் தெளிவா சொன்னேன். எப்படி இருந்தாலும் பெரிய கலவரம் பண்ணுவாய்ங்க. அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு. முன்னுணர்ந்தே சொன்னேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பா வந்து தற்கொலை பண்ணதுக்கு தூண்டுனதே அந்த குறிப்பிட்ட சமூகம் தான். அந்த ஊர் மக்கள் பூரா தூண்டுனால அவர் மனநொந்து தூக்கு போட்டார். அப்ப
இல்ல இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வரிகள் படிச்ச மாரி ஞாபகம் எனக்கு. நல்லா எந்த இடத்துல படிச்சேன்றது ஞாபகம் இல்ல. அந்த வரிகள் மட்டும் ஞாபகம் இருக்கு. அ அ தமிழகத்துல வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியா வாழ்றோம், ஒற்றுமையா இருக்கோம், மதங்கள கடந்து வாழ்றோம் அப்படின்றோம். ஆனா சாதி அப்படின்ற விஷயம் நமக்குள்ள ஊறிட்டே தானே இருக்கு. நம்மலாம் வந்து வட இந்தியர்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு வக்கே கிடையாது அப்படின்ட்டு. இந்த வரிகள எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த இத நான் ஏத்துக்கிறேன். உண்மதான். நம்ம இப்ப சங்கிகள வந்து எதிர்க்கிறோம். மோடி எதிர்க்கிறோம். அமித்ஷாவ எதிர்க்கிறோம். ஆனா, அதே நேரத்தில நமக்குள்ளேயும் சாதி இருக்கு. அந்த சாதி புத்தி இருக்கு. அது வந்து நம்ம நிச்சயமாக குறைப்போம். ஆனா, இன்னொரு கருத்தை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. நார்த் இந்தியா நான் போயிருக்கிறேன். அங்கலாம் வந்து தலித்துகள் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். 1000 மாயாவாதி அங்கே உருவாகி இருந்தாலும் கூட, இன்னமும் தலித் மக்கள் ரொம்ப நாசப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து போல்டா வந்து எந்த கருத்தையும் பேச முடியாது. அது மீடியாவுக்கே வராது. ஆனா தமிழகத்தில ஒரு சிறப்பு நான் வந்து வன்கொடுமைகள் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. சாதி கொடுமைகள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லல. இப்ப கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. ஆனாலும் கூட நடந்தால் அதற்கான தண்டனைகளை நாம் வாங்கி தருகிறோம். அதற்கான ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம். அது எப்ப விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகு. தந்தை பெரியாருடைய கோட்பாடுகள் இந்த மக்கள் மனதில் வந்ததுக்கு பிறகு. நிச்சயமாக நம் காலப்போக்கில அது மாறும். அது ஒண்ணும் நீங்க பயப்பட தேவையில்ல. நிச்சயமா மாறும் என்று நாங்க நம்புகிறோம். வட இந்தியாவுல இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள பாஜகவினர் தூண்டுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறீங்க. ஆனா தமிழகத்துக்கு வரும்போது தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் பாஜகவினர் இத கையில எடுக்குறாங்கல்ல. அ சாதி ஆணவ கொலைகள் வந்து நெறைய அதிகமாயிடுச்சு இங்க தமிழகத்துல. அரசு சரியில்ல. இங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் சரியில்ல அப்படின்ட்டு உங்க மேல குற்றச்சாட்ட திருப்பி விடுறாங்கல்ல. அது சரி எப்படி அது போய் பார்க்குறீங்க? போராடுங்க. ஏன் போராட மாட்டீங்களா நீங்க? ஒரு தலித்துகள்லாம் யாரு? அவைங்களும் இந்துக்கள் தானே. ஏன் வேங்கை வயலுக்கு போ வேண்டியது தானே அண்ணாமலை? இல்ல போட்டு அததான் கேட்க அ வந்தேன். வேங்கை வயலா இருக்கட்டும், நீ நாங்குநேரியா கேட்பீங்கன்னு எனக்கு இருக்கட்டும், இந்த தெரியும். ஆணவ நேரா கொலையா எங்களுக்கு வந்து இருக்கட்டும், அதானே கேட்பீங்க. எல்லாத்துக்குமே போய் அவங்க அண்ணாமலை சொல்றாங்க. போராட சொல்லுங்கங்க. ஏங்க அண்ணாமலை போராடல? ஏன் களத்துல போய் நிக்க சொல்லுங்கங்க. அக்கா தமிழிசை போய் நிக்க சொல்லுங்கங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் நிக்க சொல்லுங்க. நாங்க போராடுகிறோம். அது வேற பிரச்சனை. நாங்க வந்து சும்மா வந்து அரசியலுக்காக போராடவில்லை. நாங்கள் எங்கள் மக்களுக்காக போராடுகிறோம். இவர்கள் இந்து மக்களுக்கு பாதுகாவலர் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இவர்கள் ஏன் போகவில்லை? நாங்க வந்து ரைட்டுங்க. நாங்க திமுகவோட சேர்ந்து கூட்டணியில சேர்ந்துட்டு எங்கள் மக்களுக்கு போராடலன்னு நீங்க சொல்ற அந்த கட்டுக்கதைய கூட ஒரு உண்மையா கூட இருக்கட்டும் ஒரு சைடுல. நீங்க போங்கங்க. ஏன் இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையான்னு கேட்கிறேன். இப்ப இந்த பெண்மகள் இறந்திருக்காங்கல்ல, யாதவ பெண்மகள் தானே. ஏன் யாதவ பெண்மகளுக்கு ஏன் நீ பாதுகாப்பாக இல்ல? நான் ஏன் அதுக்கு வந்து இவர் தான் எவிடன்ஸ் கதிர் தான் போகணுமா? விடுதலை சிறுத்தை தான் போகணுமா? பாப்பா மோகன் தான் போகணும். இது பதில் சொல்லுங்க. நீ ஏங்க இப்ப கேட்டீங்க? அவங்க போயிருக்கணும்ல. அவங்க சரி. கேட்டது நான் தானே நான் குற்றவாளிங்க. கேட்டேன். நான் விடுதலை சிறுத்தை குற்றவாளி. நான் ஏத்துக்கிறேன். போங்க. நீ போப்பா. போய் முடிப்பா. அவங்களும் மக்கள் தானே. அவங்களும் இந்துக்கள் தானே. ஏன் போ மாட்றீங்க? சாதி வெறிங்க. இவங்களுக்கே பெரிய சாதி வெறிங்க. இவங்கலாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நல்லா தான்டா போட்டு தள்ளுனாங்க அப்படின்னு. அவ்வளோ மோசமா இருக்காங்க. அதுதான் அந்த அவங்க கோட்பாடு. சூத்திரர்கள்ல, இந்துக்கள் கிடையாது. என்னங்க? அவங்க சூத்திரர்கள், இந்துக்கள் கிடையாது. அப்படி இல்ல. அதாவது அந்த வெறி இருக்குங்க. சூத்திரரா இருந்தா கூட வெறி இருக்குது. அத நம்ம டீப்பா போனீங்கன்னா, அப்புறம் பெரியார் சொன்னதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அவர் சூத்திரர்கள பத்தி எப்படிலாம் அவர் மொழிபெயர்த்து சொல்லியிருக்காருன்றது நிச்சயமா பொதுத்தளத்துல பேச முடியாது. இருந்தாலும் கூட அது இப்படிப்பட்ட சமூகம் தான். அதான் சொல்றாங்க இந்த சமூகம் வந்து சாதிய கட்டுப்பாடால உருவாக்கப்பட்டிருக்கு. புரட்சி அம்பேத்கர் சொன்ன கருத்து இந்த சொல்ல வருகிறேன். நாயை விட, பண்ணையை விட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துகிறது இந்த சமூகம். இந்த சமூகம் மாறினா தான் நாடு ஒரு முயற்சி ஒரு வெற்றிக்கு வரும்ன்றார்ல. நிச்சயமா. என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. தோழமை கட்சியா, ஆளும் கட்சியோட இருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள ரொம்ப வலுவா வச்சு, இந்த ஆணவ கொலைகளுக்கான சட்டத்த நிச்சயமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா, நேரத்துக்கு நிச்சயமா, ரொம்ப நிச்சயமா, நன்றி சார். நிச்சயமா செய்வோம். நன்றி. தன்னாரே தன்னாரே ரூபி ரசே